இப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்டேட் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்ல ஸ்கேன் டாக்குமெண்ட் சொல்லிட்டு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம வந்து பாருங்க அழகா ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணலாம். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து ஸ்டுடியோக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அதர் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தி அதுல போயிட்டு ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்ல இருந்தே அழகா ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி சென்ட் வந்து பண்ணலாம். ஓகே, அது எப்படி பண்றது சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு எதனா ஒரு கனெக்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. சாட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. சாட் ஓபன் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க. இத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இத கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் சொல்லிட்டு இருக்கும். டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுங்க. டாக்குமெண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து ஸ்கேன் டாக்குமெண்ட் சொல்லிட்டு இருக்கு. ஸ்கேன் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுங்க. ஸ்கேன் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்கேன் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க இதுல ஆட்டோ கேப்சர் சொல்லிட்டு இருக்கு. ஆட்டோ கேப்சர் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணிரும். அந்த டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக் கேப்சர் பண்ணிரும். அதுக்கப்புறம் மேனுவல் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. மேனுவல் அப்படின்னா நீங்களா வந்து கிளிக் பண்ணி போட்டோ எடுக்கணும். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கேப்சர் மேனுவல் அப்படின்றது. ஓகே, இப்போ நான் வந்து ஆட்டோ கேப்சர்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட்டோ கேப்சர்ல செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கேப்சர் வந்து பண்ணிரும். ஆட்டோமேட்டிக்கா போட்டோ வந்து எடுத்துரும். மேனுவல் வச்சா நீங்க தான் போட்டோ எடுக்கணும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு டாக்குமெண்ட் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து பாருங்க இதுவே ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டாக்குமெண்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிராப் பண்ணி கொடுத்துடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து எஃபெக்ட் போட்டிருக்கும். நார்மல் அது எஃபெக்ட் பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து ஒரு டாக்குமெண்ட். இது போல நீங்க வந்து அழகா ஒரு போட்டோ எடுத்து அழகா நீங்க கேப்சர் பண்ணி நீங்க வந்து டன் இருக்கு மேல டன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த டாக்குமெண்ட்டை நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ அழகா ஒரு டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா குயிக்காவே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஈஸியா வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்க இந்த ஸ்கேன் டாக்குமெண்ட் அப்படின்ற இந்த ஃபீச்சரை பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்காக பயன்படுதுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் இதை பத்தின முழு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து இருக்கு. அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்கேன் டாக்குமெண்ட் அப்படின்ற இந்த ஃபீச்சரை பத்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.